வெல்கம் டு தமிழ் கணிதன். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 42வது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம பயன்படுத்தவே இல்லை. முழுக்க நம்ம ஷார்ட் கட் தான் நம்ம கிளாஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா வருகிற 18ஆம் தேதியிலேருந்து 1 வீக்குக்கு மதுரையில் செமினார் நடக்க இருக்கு. ஸோ 7 days ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ தான். ப்ளஸ் புக்கும் அவங்களுக்கு என்னது ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்கும். சார் எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லேருந்து நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் மற்றும் அவற்றின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 6 எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பரையும் அதனுடைய தலைகீழியும் கூட்டினா என்ன வரும்ன்றாங்க? 6 வரும்ன்றாங்க. இப்போ பாருங்க, ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இன்னொரு நம்பர் 1/xன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அதனுடைய தலைகீழி. இது ரெண்டோட கூடுதல் என்ன சொல்றாங்க? 6 அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா எக்ஸ் என்ன 1/x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன். 6 + 1/6 எழுதலாமா? கரெக்ட் தானே? ஏன் சார் அப்படி இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 36 36 1 37/6 தான் வரும். அதேமாதிரி பாருங்க, இங்கே அதேமாதிரி பண்ணலாமா? பாருங்க, 6 36 36 1 37/6 அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்போ ரெண்டு ஆன்சருமே பாருங்க ஈக்குவலாக இருக்கா? அப்போ இந்த வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம்? இந்த நம்பரை நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒரு எண் மற்றும் அவற்றின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 6 சில ஆன்சரே கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு நம்பர் என்னன்னா 6, இன்னொரு நம்பர் என்னன்னா 1/6. என்னன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க இருக்கிற எண் இங்க இருந்ததுன்னா அதுதான் அதனுடைய நம்பரா இருக்கும். அதை அப்படியே பிரிச்சு எழுதுறீங்க. கிளியரா? இதே மாதிரி மாடல் 2 மாடல்னா 2 மாடல் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 மாடல் இதே மாதிரி. அதாவது தலைகீழி அப்படின்னு கொடுக்குற மாடல் வந்து மொத்தம் 3 மாடல் இருக்கு. அந்த 3 மாடலையும் நம்ம பார்ப்போம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் மற்றும் அவற்றின் தலைகீழி 65/8 எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 65/8 அப்படின்றாங்க. ஸோ முதல் மாடல்லாம் அவங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே நம்ம டைரக்ட் ஆன்சர் எழுதிடும். இதில் என்ன பண்ணிருக்காங்க? பின்னமா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை கலப்பு பின்னமா நம்ம மாற்றணும். அப்போ கலப்பு பின்னமா மாற்றணும் பாருங்க. 8 இதில் எத்தனை 8 இருக்கும்? 8 8 64 இருக்கும். மீதி எவ்வளோ? 1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? மீதி 1 மேலே 8ஆல் வகுத்த 8 கீழே ஈவு 8 வந்துச்சு. அப்போ 8 சைடில். இப்போ பாருங்க, கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு. அப்போ இங்கே இருக்கிற எண் இங்கே வந்துருச்சு. அப்போ அந்த நம்பர் என்ன? 8,1/8. கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின் தான், பட் நம்பர் மட்டும் வேற. பாருங்களேன், ஒரு எண் மற்றும் அவற்றின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 13/6 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, இதில் 13/6ன்னு கொடுக்குறாங்க. இப்போ பின்னமா இருக்கு. இதை நம்ம கலப்பு பின்னத்துக்கு மாற்றி பார்ப்போமா? பாருங்க, 6 6 ஈரார் 12 மீதியோட 1. அப்போ மீதி 1 மேலே 6 கீழே இந்த 2 சைடில். இதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க உள்ள எண் இங்க இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இங்க உள்ள எண் இங்க இருக்கும். ஆனா இங்க உள்ள எண் இங்க இருக்கா? இல்ல. அப்போ அவற்றின் தலைகீழியே இல்ல. அப்போ நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 2ஆ பிரிக்கணும். எதாவது பெருக்குன்னா 6 வரும். பாருங்களேன், எந்தெந்த நம்பரை பெருக்குன்னா 6 வரும்னு பாருங்க. 1 × 6 6 தான். அதே மாதிரி 2 × 3 6 தான். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 5ன்னு வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 1 வரும். அப்போ டிஃபரன்ஸ் எது குறைவாக இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கணும். அப்போ 2 3. அப்போ ஒரு நம்பர் 2/3, இன்னொரு நம்பர் 3/2. இப்போ இதை நீங்கள் கூட்டி பாருங்க, 13/6 வரும். கிளியராக புரிஞ்சுதா? மொத்தம் 3 மாடல் தான். அவங்களே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருவாங்க. இன்னொன்று அவங்க கலப்பு பின்னமாக மாற்றி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொரு மாடல் என்னன்னா, கலப்பு பின்னத்தில் பின்னமாக கொடுத்துருப்பாங்க. அதை கலப்பு பின்னமாக மாற்றினா இங்கே உள்ள எண் இங்கே வந்திருக்காது. அப்பன்றப்போ டினாமினேட்டர் நம்ம 2ஆக பிரிச்சணும். அதில் டிஃப்ரென்ஸ் எது குறைவாக இருக்கோ அதை நம்ம எடுத்து நம்ம ஆன்சராக போட்டணும். இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா அப்படி போகிற மாதிரி என்னன்னா, இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டணும். ஓகேங்களா? x × x x² ஈக்குவேஷனாக வரும். அந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க். சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சுருக்குக டாப்பிக்கில் ரொம்ப கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான பார்ட் எதுனா அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராவுக்கு பார்த்தோன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரே சம்முக்கு 3 ஃபார்முலாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். நீங்கள் எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா, x - 3 / x² - 9 இதை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த அல்ஜிப்ரான்றப்போ நான் சின்ன கணக்கு வந்து அப்படி பெரிய கணக்கில் நான் போகிறேன் நான். சரி பாருங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் தேவை. ஆப்ஷன் பாருங்க, 1/x - 3. ஆப்ஷன் பி பாருங்க, 1/x + 2. ஆப்ஷன் சி 1/x + 3. ஆப்ஷன் டி 1/x - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரானாலே இதுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த வேரியபிள் கொடுத்துருவாங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், 1 ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன நம்பரை எடுத்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும்.
கிளியரா? அப்படின்னா பாருங்க இதில் 1 போட்டா எவ்வளவு 1 - 3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்க 1 போட்டா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அளவு 1 -9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க 3ல 1 போச்சுன அளவு -2. ஸோ 9ல 1 போச்சுன அளவு -8 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் அடிச்சலாம் 1 2 4 2 8. சரி, அப்போ ஆன்சர் என்னன்னா 1/4 வரும். நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 1 போட்டோம், ஆன்சர் எனக்கு 1/4 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லையும் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு 1 போடணும். எந்த ஆப்ஷனுக்கு 1/4 வருதோ அதான் ஆன்சர். கிளியரா? இப்போ நான் பாருங்களேன், இது 1 டிவைட் பை இங்கே 1 போட்டால் 1 - 1 1 - 3 எவ்வளவு 1/-2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 1/3 வந்துடும். ஓகே தானே? சரி, இங்கே 1 போட்டிங்கன்னா பாருங்க 1 + 3 எவ்வளவு 4. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. பாருங்க இது என்ன 1/4 வரும். அப்போ ஆன்சர் என்ன x + 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? இது பேசிக் கொஸ்டின் தான் நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் போகும்போது உங்களுக்கே புரியும். இந்த கொஸ்டினை பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா x² - 16 டிவைடட் பை x² + 8x + 16 அப்படின்னு கொடுத்துறாங்க. இதெல்லாம் சொல்றாங்க சுருக்குக அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க x - 4 டிவைடட் பை x + 4. ஆப்ஷன் பி பாருங்க x + 4 டிவைடட் பை x - 4. ஆப்ஷன் சி பாருங்க 1/x - 4. ஆப்ஷன் டி 1/x + 4 அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எப்பயும் போல எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1 போடலாமா? 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1. சரியா? அப்போ 1 - 16 டிவைடட் பை இங்கே 1 போகிறேன் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 × 8 அளவு 8 ப்ளஸ் 16 அப்படின்னு வரும். சரி, அடுத்து 16ல் 1 போச்சுன அளவு -15 வரும். கிளியரா? இங்கே 8 + 1 அளவு 9 9 ஒரு 16 அளவு 25 அப்படி கிடைக்கும். இது ரெண்டு என்ன பண்ணலாம், 5ஆல் அடிக்கலாம். 3 15 5 25. இப்போ ஆன்சர் என்னன்னா -3/5 வரும். சரியா? என்ன போட்டோம், எக்ஸுக்கு 1 போட்டோம், கிடைச்ச ஆன்சர் என்ன -3/5 வரும். அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் -3/5 வருதோ அதான் ஆன்சர். இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்க 1 மைனஸ் இங்கே 4 டிவைடட் பை இங்கே 1 போட்ட அளவு 1 + 4. இதை கழிச்சா ஒரு 4ல் 1 போச்சுன்னா -3 டிவைடட் பை 4 + 1 அளவு 5. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி, இருந்தாலும் நீங்கள் மற்ற ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் தப்பாக வரும். கிளியராக புரிஞ்சதா? சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 11x + 18 டிவைடட் பை அடுத்து என்ன கொடுத்துறாங்க x² - 4x + 4. இதை வந்து சுருக்குக அப்படின்னு கொடுத்துறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா x + 9 டிவைடட் பை x + 2. ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா x - 9 டிவைடட் பை x - 2 கொடுத்துறாங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா x - 9 டிவைடட் பை x + 2. ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா x + 9 டிவைடட் பை x - 2 கொடுத்துறாங்க. கிளியரா? இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க இங்கே 1 போகிறேன் 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் இங்கே 1 போட்டால் 1 × 11 அளவு 11 ப்ளஸ் 18 டிவைடட் பை இங்கே 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் 4 × 1 அளவு 4 ப்ளஸ் 4. இப்போ நம்ம கூட்டிடலாமா? பாருங்க. ஸோ 1 + 18 அளவு 19. 19ல் 11 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். டிவைடட் பை ப்ளஸ் 4 -4 அடிச்சலாம் கீழே என்ன 1ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணோம், எனக்கு கிடைச்ச ஆன்சர் நான் 8. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் 8 வருமோ அதான் ஆன்சர். இப்போ பார்க்கலாமா? பாருங்க ஆப்ஷன் ஏக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க வராது. ஆப்ஷன் பிக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்க எக்ஸுக்கு 1 போகிறேன், இங்கே பாருங்க 1 - 9 டிவைடட் பை இங்கே எக்ஸ் போடுறேன் 1 - 2. இப்போ பாருங்க -8 டிவைடட் பை -1ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் அடிச்சிடலாம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன 8 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அல்ஜீப்ரா இனிமேல் கஷ்டம் சொல்லி யாருமே சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஷார்ட்கட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ கணிதம்ன்றது நிறைய மாணவர்கள் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் உங்களோட நண்பர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வைங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.